அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை தாங்க. இந்த திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது வாரத்தில் 2 நாட்கள் நம்ம பண்ணலாம். ஒன்று வியாழக்கிழமை மாலை நேரத்தில், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை. நம்ம அமாவாசையில் திருஷ்டி கழிப்போம். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாவிட்டால் கூட ஜஸ்ட் ஒரு கைப்பிடி உப்பை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய நபரெல்லாம் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சுற்றி போடுவாங்க. இந்த முறையும் அதே போல தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே மிக மிக சக்தி வாய்ந்தவை. இந்த பொருள்களை இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருள்களை நீங்கள் அப்படியே பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் இவை எல்லாமே அடியோடு விலகிடும். இப்போ நம்ம தினந்தோறும் வீட்டுக்குள்ளாரே எல்லாருமே இருக்க மாட்டோம். வெளியில் போவோம், வேலைக்கு போவாங்க, பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிட்டு வருவோம், ஆஃபீஸுக்கு போவோம். அங்கே எத்தனையோ பேரை நம்ம தினந்தோறும் பார்க்குறோம். எல்லாரோட கண்ணும் ஒரே மாதிரியே இருக்காது. நம்ம உருவம் எப்படி இருக்குது, நம்ம தலைமுடி எப்படி இருக்குது, நம்முடைய கண்கள் எப்படி இருக்குது, முக அமைப்பு எப்படி இருக்குது, நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகிறோம், என்ன மாதிரியான பொருள்கள் அக்சசரிஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக நம்ம என்ன மாதிரி வாட்ச் கட்டியிருக்கிறோம், ஹேண்ட்பேக் போட்டுருக்கோம். இது எல்லாமே மற்றவங்க நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் வெளிப்படையாக அவங்க வெளியில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. பட் அவங்க மனசில் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நினைக்கலாம், எவ்வளோ நீட்டு முடி அப்படின்னு நினைக்கலாம், எவ்வளோ கலராக இருக்கா இவ அப்படின்னு நினைக்கலாம். நம்ம போடக்கூடிய செருப்பை கொண்டு நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க இந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சில பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு வாய் விட்டு பாராட்ட செய்வாங்க. ஆனால் சில பேர் மனசில் சில தவறான ரொம்ப பண்ணுறா இவளுக்கு இதெல்லாம் தேவையா, ரொம்ப காசு வந்துடுச்சுன்னு ஆடுறா, அப்படி இப்படின்ட்டு பல மாதிரியான எண்ணங்களை வெளியிடுவாங்க. ஸோ அந்த கெட்ட எண்ணங்கள் தான் நமக்கு பாதகமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்களும் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வரவங்களும் நம்ம வீடை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், என்ன மாதிரி சோஃபா செட்டு போட்டிருக்கிறோம், என்ன ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறோம், எது புதுசாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்னே சில பேர்லாம் நோட் பண்ணுறதுக்குனே வருவாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது புது ட்ரெஸ்ஸு, நகை அதெல்லாம் போட்டுட்டு போகும்பொழுதும் நிறைய கண் திருஷ்டி, கண்ணேறுகள் அதெல்லாம் நம்ம மேலே படும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக அதை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் வாரம் வாரம் தவறாமல் நான் கண் திருஷ்டிக்கு ஏதாவது ஒன்று செய்வேன் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை வாரம் தினம்தோறும் செய்வதுமே நல்லது. ஏன்னா தினம்தோறுமே ஏதாவது ஒரு யாரோடைய தாக்கமாவது நம்ம மேலே இருக்க தான் செய்யும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கண் திருஷ்டியாலே காணாமல் போன ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பங்கள் காணாமல் போயும் இருக்குது. அதனால் நம்மை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட வழிமுறைகளை இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வழிமுறைகளை வாரத்தில் ஒரு நாளாவது செய்யணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம், இதை நாங்கள் செய்யலாமா, அதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் தாராளமாக யார் வேணாலும் செய்யலாம். இப்போது அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நமக்கு தேவையான முக்கியமான 5 பொருட்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண கற்பூரம் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துவோம் இல்லையா, சாதாரண கற்பூரம். வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா முழுசாக இருக்கணும்.
இப்போ 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வெண்கடுகு, அதுக்கப்புறம் வந்து இந்த கறி, அடுப்பு கறின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து இந்த அயன் பண்ணுறவங்க எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சில கடைகள்லேயே இதை வந்து விற்பனை பண்ணுவாங்க. ஸோ இந்த அடுப்பு கறி அப்படிங்கிறது அவசியம் வேணும். இந்த 5 பொருட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே கிராமப்புறங்கள்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ரோட்டு மண் அதெல்லாம் எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த சென்னை அதை மாதிரிலாம் அந்த டவுன் பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலு, நம்மளால் அந்த காலடி மண்ணெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ நான் 5 பொருள் மட்டும் எடுத்துருக்கிறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மண் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மண்ணு கூட வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 6 பொருட்கள் வரும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எதில் வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டையில் வச்சுடுங்க. இந்த எல்லா பொருளையும் இதில் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லாரையும் அமர வச்சுடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் நான் ஒரு வரமிளகாய் வைக்கலாம்னா தாராளமாக வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அமர வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் சுற்றி போடுறது மாதிரி நீங்கள் சுற்றிடலாம். இதை வந்து எரிய வைக்கக்கூடாது. நம்ம சுற்றும் பொழுது இதை எரிய வைக்கக்கூடாது. சரிங்களா? வீட்டுக்கு வெளியில் போயிட்டு தான் நம்ம இதை எரிய வைக்கணும். வீட்டுக்கு வெளியிலனா நீங்கள் கொல்லைப்புறமோ அல்லது வந்து உங்கள் வெளிப்பக்கத்தில் கார் பார்க்கிங் போர்ட்டிகோலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல போயிட்டு தான் இதை எரிய வைக்கணும். எரிய வச்சுட்டு அதை அப்படியே வந்து மறுநாள் நீங்கள் காலையில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். திரும்பவும் அதை நீங்கள் வீட்டுக்குள்ளார எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரியான நம்ம திருஷ்டி கழிச்சுட்டு உடனே இப்போ எங்கள் வீட்டில் யாராவது வெளியூர் கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அதை செய்ய தேவையில்லை. அதை மாதிரி இதை வந்து செஞ்சுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னும் இதை நீங்கள் பண்ணக்கூடாது. இதை செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய இரவு உங்கள் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இது வந்து ஒரு 5 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதை நீங்கள் செய்யலாம். பெரியவங்களுக்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது வேறு, சின்னவங்களுக்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது வேறு. இது வந்து ஒரு 3 வயசுக்கு மேலே இருந்து கூட நீங்கள் செய்யலாமே தவிர ரொம்ப கை குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் செய்யாதீங்க. ஸோ எல்லா பொருளையும் இதில் போட்டுடுங்க. நீங்கள் இப்படியே வச்சு உங்கள் லெஃப்ட் ஹேண்டாலேயே இதை வந்து சுற்றிட்டு வெளியில் போய் பற்ற வச்சுக்கலாம். இந்த கற்பூரம் இருக்கிறதால கற்பூரம் நீங்கள் இன்னும் 2-3 கூட வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அதை எரிய வச்சுட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே மறுநாள் திங்கக்கிழமை நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. பொதுவாக உடல்நல குறைவு அடிக்கடி ஏற்படுது. அடிக்கடி சில பேர் வந்து நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க, நாள் ஃபுல்லாக வந்து கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். பொருள் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆகும். அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் பட்டு போகும். இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னாலே இது வந்து கண்திருஷ்டிக்கான அறிகுறி தான். பணம் வந்து கையில் நிற்கவே நிற்காது. எப்படியாவது ஒரு வகையில் செலவாயிட்டே இருக்கும். உடம்பு வந்து படுத்திக்கிட்டே இருக்கும். உடம்பு வலி இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து சரியாகிற மாதிரியே தெரியாது. ஸோ இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே அது கண்திருஷ்டியோட பாதிப்பு தான். சரிங்களா? அதனால தான் நிறைய பேர் வீட்டுக்கு உள்ளார வரவங்க போது அவங்க வந்து அவங்களுடைய உருவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி வைப்பாங்க. அவங்களுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக மீன் தொட்டிலாம் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாமும் நம்ம வைக்கலாம். பட் எது பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளவு கொடுமையான கண்திருஷ்டியாக இருந்தாலும் அது வந்து நீங்கிடும். இப்போ இதை சுற்றி போடுறவங்க வந்து வயதானவர்களாக இருப்பது நல்லது. இப்போ சுற்றி போடுறவங்களுக்கு தீட்டு காலமாக இருக்குதுன்னா அவங்க அதை செய்யக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.